Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வரைக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் எப்படி மசாலா சுண்டல் செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கொண்டக்கடலை, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 அரைக்கிறதுக்கு, தக்காளி 1, பூண்டு பல் 5, இஞ்சி கொஞ்சமாக, பச்சை மிளகாய் 1, புதினா மல்லி கொஞ்சம். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கருப்பு கொண்டக்கடலையை தண்ணியில் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இதை தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க பேஸ்ட்டாக. தக்காளி வெங்காயம் இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடு வந்ததோட கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு வெடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. இப்போது பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க. இப்போது 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கணும். இப்போ இதை திறந்து கொஞ்சம் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்ததோட மசாலாவோட இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா கடலை கூட பெரட்டி இருக்கணும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலே மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டிலே செய்கிறதால ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Bye. Thanks for your love and support.